நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்குழு நீரம்மன் கோவில் தேர் திருவிழாவில் ஆளுநர் இக்பால் சிங், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். புதுவை வீராம்பட்டினத்தில் எழுந்தருளி உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செங்குழு நீரம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அம்மன் வீதி உலாவுடன் சிறப்பாக நடந்து வருகிறது. அதில் ஆடி மாதம் 5ஆம் வெள்ளியை முன்னிட்டு தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. உற்சவத்திற்காக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனையுடன் விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மனின் வீதி உலா துவங்கியது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஆளுநர் இக்பால் சிங் மற்றும் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் கல்யாண சுந்தரம், ராஜவேலு, பன்னீர்செல்வம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இதனால் வீராம்பட்டினம் கிராமம் முழுவதுமே மக்கள் கூட்டம் அலைமோதியது. கூட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு புதுவை ஆளுநர் மாளிகையில் இப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆளுநர் இக்பால் சிங், முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் வழங்குவது போல் இந்த ஆண்டும் இஸ்லாமியர்களுக்கு ஆளுநர் இக்பால் சிங் இப்தார் நோன்பு விருந்து அளித்தார். முன்னதாக சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. தொழுகை மற்றும் விருந்தில் ஆளுநர் இக்பால் சிங், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் கல்யாண சுந்தரம், ராஜவேலு, பன்னீர்செல்வம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மல்லாடி கிருஷ்ணராவ், லட்சுமி நாராயணன், தியாகராஜன், PR சிவா, கார்த்திகேயன், TPR செல்வம், தலைமைச் செயலர் சத்தியவதி, கலெக்டர் ராகேஷ் சந்திரா மற்றும் அரசு செயலர்கள், அதிகாரிகள், இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை NR காங்கிரஸில் 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாரிய தலைவர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் ஆளும் கட்சியான NR காங்கிரஸில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் மற்றும் வாரிய தலைவர் பதவிகள் வழங்கப்பட்டது. பதவியில் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவுக்கு மின்திறன் கழக தலைவர் பதவியும், சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்திற்கு பாசிக் தலைவர் பதவியும், சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு குடிசை மாற்று வாரிய தலைவர் பதவியும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்றார். அப்பொழுது முன்னாள் கவுன்சிலர் பாலமுருகன், வீரா என்கிற வீராசாமி, குணசேகரன், பெருமாள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மேலும் காலியாக உள்ள ஒரு அமைச்சர் பதவி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தியாகராஜனுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. புதுவை, தமிழகம் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் லாரிகள் வேலைநிறுத்தம் துவங்கியது. இதில் 26 லட்சம் சரக்கு வாகனங்கள் பங்கேற்றதால் சரக்குகள் தேக்கமடைந்துள்ளன. தேசிய நெடுஞ்சாலைகளில் லாரிகளுக்கு விதிக்கப்படும் சுங்க வரியை குறைக்க வேண்டும், டீசல், டயர் மற்றும் உதிரி பாகங்கள் விலையை குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. ஆனால் இதனிடையே லாரி உரிமையாளர்கள் அல்லாத சிலர் தரைவழி போக்குவரத்து கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு திடீர் அமைப்பை ஏற்படுத்தி தமிழகம், புதுவையில் லாரிகள் வேலைநிறுத்தத்தை திரும்பப் பெற்றுக் கொண்டதாக அறிவித்து பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தினர். இந்நிலையில் லாரி
உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்தது போல தமிழகம், புதுவை, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய 6 மாநிலங்களில் நேற்று நள்ளிரவு முதல் லாரிகள் வேலைநிறுத்தத்தை துவங்கியது. இதில் 26 லட்சம் சரக்கு லாரிகள் பங்கேற்றதால் பல கோடி மதிப்பிலான சரக்குகள் தேக்கமடைந்தன. மேலும் கடந்த 5 நாட்களாக லாரி புக்கிங் அலுவலகங்களும் செயல்படாததால் லாரிகள் அனைத்தும் பல்வேறு இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் 6 மாநிலங்களிலும் லாரி தொழிலில் ஈடுபட்டுள்ள சுமார் 1 கோடி தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். இதனால் அத்தியாவசிய பொருட்களுக்கு விலை உயரும் அபாயமும், டீசல், பெட்ரோல், கேஸ் போன்றவற்றுக்கு தட்டுப்பாடும் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதுவையில் 2000த்திற்கும் மேற்பட்ட லாரிகள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றதால் கோரிமேடு அருகே முடங்கி நிற்கின்றன. புதுவை நகராட்சிக்கு உட்பட்ட 6 தொகுதி மக்களுக்கு தனிநபர் கடன் மற்றும் சுய தொழில் துவங்க சுய உதவிக் குழுவினருக்கு மானிய கடன் வழங்க விண்ணப்பங்களை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். புதுவை நகராட்சிக்கு உட்பட்ட 6 தொகுதிகளுக்கு பொன்னகர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வறுமை ஒழிய சுய தொழில் துவங்க தனிநபர் கடன் மானியத்துடன் வழங்கவும், மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு சுய தொழில் துவங்கவும் விண்ணப்பங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் பன்னீர்செல்வம் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் பன்னீர்செல்வம் சுய தொழில் துவங்க விண்ணப்பிக்க விரும்பிய மக்களுக்கு விண்ணப்பங்களை வழங்கினார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான நேரு, உள்ளாட்சித்துறை இயக்குநர், திட்ட அதிகாரி பொன் சகுந்தலா மற்றும் பல அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் தலைவர் மூப்பனார் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மரப்பாலம் முதலியார்பேட்டை சந்திப்பில் உள்ள மூப்பனாரின் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் ராஜவேலு மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தனர். அதேபோன்று காங்கிரஸ் சார்பில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் தலைமையில் துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் முதல்வர் டி. ராமச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன், கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ.கே.டி. ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீலகங்காதரன், பெத்த பெருமாள் ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுவை காலாப்பட்டு முட்புதரில் சாக்கு மூட்டையில் ஆண் சடலம் அழுகிய நிலையில் இருந்தது. உடலை கைப்பற்றிய போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை காலாப்பட்டு தனியார் தொழிற்சாலை எதிரே உள்ள ஒரு முட்புதரில் குப்பைகள் கொட்டப்படுவது வழக்கம். இங்கு கிடந்த சாக்கு மூட்டையில் இருந்து துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனே வடக்கு எஸ்பி சிவதாசன், இன்ஸ்பெக்டர் ரங்கநாதன், சிறப்பு அதிரடிப்படை பாஸ்கரதாஸ், சப் இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்ததில் அதில் சுமார் 60 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் அழுகிய நிலையில் கிடந்தது. அவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என அங்கிருந்த யாருக்கும் தெரியவில்லை. எனவே உடலை கைப்பற்றி சவ பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு போலீசார் யாராவது அடித்து கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி தூக்கி எறிந்தார்களா அல்லது வேறு விதமாக அசம்பாவிதம் நடந்ததா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுவை வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற செங்கிழு நீரம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் நடைபெற்ற சமபந்தி விருந்தினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற செங்கிழு நீரம்மன் கோவில் தேர் திருவிழாவினை முன்னிட்டு அரியாங்குப்பம் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் தொடர்ந்து 18வது ஆண்டாக ஆர்.கே. நகர் புவனேஸ்வரி அம்மன் கோவில் அருகே உள்ள திடலில் 5000 பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து அளிக்கப்பட்டது. சமபந்தி விருந்து நிகழ்ச்சியில் ஐயப்பன் கோவில் துணைத் தலைவர் வைத்தியலிங்கம், சங்கத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, கௌரவ தலைவர் பொன் ராஜேந்திரன், செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தலைமை தாங்கிட சபாநாயகர் சபாபதி, சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், ஜெயமூர்த்தி, முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சமபந்தி விருந்தினை துவக்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக அமைச்சர்கள் ராஜவேலு, கல்யாணசுந்தரம், பன்னீர்செல்வம், முன்னாள் பிப்டிக் சேர்மன் விநாயகமூர்த்தி, வழக்கறிஞர் விநாயகமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஐயப்ப சேவா சங்கம் மற்றும் ஐயப்பன் கோவில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் செய்திருந்தனர். எவ்வித விவாதமும் இல்லாமல் ஜிப்மர் தன்னாட்சி திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் நேற்று பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். புதுவை பிரபல ஜிப்மர் மருத்துவமனையை தன்னாட்சி பெற்ற நிறுவனமாக மாற்ற மத்திய அரசின் சுகாதாரத்துறை முடிவு செய்தது. இதற்கு ஜிப்மர் ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள்.
பெரும் போராட்டத்திற்கு இடையேயும் 2008ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் நாள் ஜிப்மருக்கு தன்னாட்சி வழங்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் பாராளுமன்றத்தில் நேற்று ஜிப்மர் தன்னாட்சி திருத்த மசோதாவை எவ்வித விவாதமும் இல்லாமல் தாக்கல் செய்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.